நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா அரிசி விலை உயர்வை பற்றி வந்து நான் வீடியோ போட்டு தான் யாரும் நம்பல. நீங்கள் போய் கடையில் போய் நேரடியாக போய் வாங்கிட்டு கடைக்காரங்களை வந்து போட வை, நீ பொய் சொல்கிற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக கடைக்குள்ளே போயிட்டு அந்த கடை விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், வாங்க போகலாம். இப்போ அரிசி விலை ஏறிச்சுன்னு சொல்கிறாங்க, உண்மையா அது? உண்மையா ஏறிச்சுங்களா? ஒரு கிலோ எவ்வளோ இருந்துச்சு முன்னாடி? 60 ரூபா. முன்னாடி ஒரு கிலோ 60 ரூபா இருந்துச்சு, இப்போ 75 ரூபாய் 80 ரூபா. ஒரு கிலோ அரிசி இப்போ 15 ரூபாய் 20 ரூபா ஏறி இருக்கு. இப்போ ஒரு மூட்டைனா மூட்டைக்கு 300 ரூபாய் 400 ரூபாய் ஏறி. ஒரு மூட்டைக்கு 300 ரூபாய் ஏறிச்சு, அதாவது பாதிக்கு பாதி ஏறிச்சுங்களா? இப்போ 700 ரூபாய் இருந்தது 1000 ரூபாய் ஆயிடுச்சு, கரெக்டா? ஓ, ஸோ மக்கள்லாம் இப்போ என்ன சொல்றாங்க, ஏன் திடீர்னு விலை ஏறிச்சு, ஏன் ரேட் எனக்கு யாரும் கேட்கறது இல்லையா? கேட்குறாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க. சரி, எத்தனை நாளாக விலை ஏறிச்சு இது? 1 வீக்கா தான் ஏறிச்சு. ஸோ நிறைய பேருக்கு தெரியுதா இல்லையா ஏறுந்து? தெரியுது, எல்லாரையும் தெரிஞ்சிச்சு. இப்போ தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன் ஏறிச்சு. எதனால ஏறிச்சுன்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும்? எதனால ரேட் ஏறிச்சு? இப்போ கஸ்டமர் கேட்பாங்களா எதனால ரேட் ஏறிச்சுன்னு சொல்லிட்டு? தெரியல, உங்களுக்கு தெரியல. ஆனால் திடீர்னு விலை ஏறிச்சுன்னு சொல்லிட்டு அங்கே கொடுக்குறவங்களே ஏற்றி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. கொடுக்குறவங்களே 300 ரூபாய் ஏற்றி தான் தராங்க. கொடுக்குறவங்களே 300 ரூபாய் ஏற்றி தான் தராங்க. இப்போ கஸ்டமர்கிட்ட கேட்பாங்க, யாரும் வாங்க வந்திருக்காங்க. பிரதர், அரிசி விலை ஏறிச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமா பிரதர், போன மாசம் பார்த்தோன்னா சிவாஜி பிராண்ட் வாங்கினேன் 5 கிலோ இது 390ன்னாங்க. இந்த மாசம் கேட்டா 490ன்றாங்க. 5 கிலோக்கு 100 ரூபாய் ஏத்திருக்காங்க பிரதர். 100 ரூபாய் ஏத்திருக்காங்க. இப்ப திடீர்னு ஏறிச்சுன்றீங்களா இல்ல முன்கூட்டியே தெரியுமா ஏற போகுதுன்னு சொல்லிட்டு? இல்ல பிரதர், கரண்ட் பில்லும் ஏத்திருக்காங்க. கரண்ட் பில் எவ்வளவு வந்திருக்கு? கரண்ட் பில் போன மாசம் 1800 ரூபாய் கட்டினேன், இப்ப 16000 ரூபாய் கட்டிருக்கேன் பிரதர். 16000 ரூபாய் என்னால நம்ப கூட முடியல பிரதர். என்னாலே நீங்க சொல்றது அந்த மாதிரி என்னால ஒரு மாசம் சம்பளத்தை எடுத்து நான் அப்படியே கரண்ட் பில்ல கட்டிட்டு வந்தேன் பிரதர். பாத்தீங்களா, இதுதான் வந்து உண்மையான நிலவரம். அதாவது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி அரிசி வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பழைய ரேட்டு நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ புதுசாக வந்து வாங்குறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு 100 ரூபாய் 200 ஏறினோன்னு என்னப்பா இவ்வளோ ரேட் விற்கிறேன்னு சொல்லிட்டு கடைகளில் வந்து அனைத்து கஸ்டமர்களும் பொருள் வாங்குறவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. இதுதான் நிதர்சனமான உண்மை. ரோஸ்ட் பிரேஸ் சப்ஸ்கிரைபர்களுக்கு வணக்கம். கடுமையான நெருக்கடியில தான் உங்களுக்கு தொடர்ந்து வந்து வீடியோ போட்டுட்டு இருக்கோன்றது உங்களுக்கும் நல்லாவே தெரியும். நம்முடைய சேனல் வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பு கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த QR கோடு மூலமாக உங்களுடைய பங்களிப்பை நீங்க கொடுக்கலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தா ஸ்டூடியோல கரண்ட் இல்லை, அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரோட தொகுதியில் போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மின்னணு இயந்திரம் சரியா இல்லையே, சரியா ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ண போயிருக்காங்க. ஸோ எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி பார்த்தீங்கன்னா ரீகவுண்டிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிஷின் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, அதாவது பார்த்தீங்கன்னா வெறும் 14 பூத்தில் தான் மட்டும் செக் பண்ணுறாங்க. ஏன்னா அந்த 14 பூத்தில் மட்டும்தான் வந்து கவுண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்திருக்கும். அது திமுக சைட்லேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இந்த தேர்தல் முடிஞ்சு 7 நாட்களுக்குள்ளாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு அட்வொகேட்டை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து இது சரி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு மனு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மனுவின்படி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஆய்வுகள் நடந்துட்டு இருக்கு. இதில் வந்து திமுகவுக்கு என்ன சாதகம்ன்றது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ ஒருவேளை அங்கே வந்து ஏதாச்சும் ஒரு மிஷின் வந்து இல்லை, வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்தாலும் சரி, கண்டிப்பாகவே அந்த இடத்துக்கு மறுதேர்தல் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வரும் 7 நாட்களுக்கு வந்து தொடரும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பூத்தை செக் பண்ணுறாங்க. அதன்படி 7 நாட்களில் பார்த்து 2 வந்து செக் பண்ண போகிறாங்கன்றதும் சொல்லப்படுது. ஸோ இதன்படி இதுதான் வந்து இப்போ ஃப்ளாஷ் நியூஸாக போயிட்டு இருக்கு. ஸோ வந்து எல்லாரும் நினச்சிக்காதீங்க இது ரீகவுண்டிங் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ரீகவுண்டிங் கிடையாது. ஒருவேளை மிஷின் கோளாறாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது வந்து மறுதேர்தல் வைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லப்படுதுங்க. ஸோ வந்து இதில் நிறைய பேர் வந்து கீழே கமெண்ட் போட்டிருக்கான், இதில் என்னதான் ஆனாலும் சரி, என்னதான் பண்ணாலும் சரி வந்து VS பாபு தான் வின்னு சொல்லி போட்டிருக்கானுங்க. இருங்க, செக் பண்ணுவோம். செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முடிவு பண்ணலாம். அவ்வளோ சீக்கிரம் வந்து அவசரப்படக்கூடாதுன்றத கேட்டுக்கிறேன். தனுஷ் வந்து அவரோட ஃபேன்ஸ் கிளப் ஒன்று ஓப்பன் பண்ணி அதுக்கான அந்த ஃபிளாக் அதெல்லாம் வாங்கியிருக்காரு. எப்படியோ இருந்த ஃபேன்ஸ் கிளப், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதாவது கடந்த 2 நாட்களாக என்ன சொல்றாங்க பார்த்தா, தனுஷ் பாருங்க வந்து என்ன பண்றாரு, கட்சி ஆரம்பிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அவர் பேச்செல்லாம் பார்த்தோன்னா அப்படியே வந்து ஆடியன்ஸை வந்து கவர் பண்ற மாதிரியும் பார்த்தோன்னா ஒரு அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ல வந்து தேர்தலில் நிற்கிற மாதிரியும் வந்து பேசுறாங்க. ஏன்னா அதை பார்க்கும்போது தெளிவாகவும் தெரியுது அவர் வந்து அரசியல் சாயல் அப்படி பக்கவா தெரியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் கிட்ட போய் சொல்றாப்புல, என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நீங்களாம் போய் வீடா போங்க, அவங்க வீட்டுக்குள்ள போங்க, அவங்க என்ன பிரச்சனைன்ற கேட்டு நீங்க வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எது தனுஷ் சார்பா சொல்றாப்புல. இந்த அரசாங்கம் சார்பாவோ இல்ல அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லல. ஆனா என்ன சொல்றாரு, தனுஷ் நம்ம ரசிகர் மன்ற சார்பாவோ இந்த மாதிரி போங்க,
போயிட்டு என்னென்னு பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இன்னொரு ஒரு என்ன பண்ணுறாரு, ஒரு சர்க்காஸ்டிக்காக வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ஒரு பிளாஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காப்புல. அது என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து அதாவது நம்ம தம்பிகளை எப்படின்னா டீஃபேம் பண்ண மாட்டோம், அது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வந்து நரேட்டிவ் செட் பண்ணி அவங்கள பற்றி தப்பாக பேசி அவங்க தப்பானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுற பசங்க நம்ம பசங்க கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னும் மேலே போய் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அஜித்குமார் அவர்களை வந்து பற்றி பேசுகிறாரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ தோத்துட்டே நினைக்காத, அது தோத்துட்டு நீ நினைக்கிற வரைக்கும் வந்து நீ தோக்க மாட்ட, நீ தைரியமானு சொல்லிட்டு நம்ம அஜித்குமார் வந்து விவேகம் படத்தில் சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த டைலாக்கை வந்து தூக்கி போட்டு அப்படியே ஒரு அரசியல் வசனம் அப்படியே என்ன சொல்கிறாப்புலன்னா, இப்போ விட்டா வந்து அடுத்த எலெக்ஷன் நிற்கிற மாதிரி பேசிட்டாப்புல. எனக்கு என்ன வந்து ஒரு இதுனாப்பா, நான் ஒன்றும் தவறான ஒன்றும் சொல்ல, யார் வேணா வந்து எலெக்ஷனை நிற்கலாம், யார் வேணா கட்சி ஆரம்பிக்கலாம். இதை வந்து நீ ஏன் கட்சி ஆரம்பிச்ச, உனக்கு என்ன தகுதின்னு கேட்கவே கூடாது. ஏன் ரோஸ்ட் பிரதர்ஸ் கூட வந்து கட்சி ஆரம்பிப்போம், நாங்கள் கூட வந்து இந்த மாதிரி வந்து அடுத்த எலெக்ஷனுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அது யாருன்னா கேட்க முடியுமா? கேட்க முடியாது, யாரும் கேட்கக்கூடாது. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள் எல்லாமே வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நீனா வந்து விஜய் கூட போட்டி போடுறியா, உனக்கு என்ன இதுன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நான் ஒன்று கேட்குறேன், இப்போ தனுஷ்க்கு நிற்கிறதுக்கு தகுதி இல்லையா? அப்பா தனுஷ் 40 படம் நஷ்டாப்புல, தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான திட்டங்கள் வந்து பண்ணிட்டாப்புல. அவர் பிறந்த நாளை கொண்டு பார்த்தீங்கன்னா வரும் 30 நாட்கள், அதை பாருங்க கடந்த 30 நாட்களாவே தொடர்ந்து சாப்பாடு போட்டிருக்காங்க, ஆட்டோ கொடுத்துருக்காங்க, நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், விஜய்க்கு எப்படி கில்லியில் அப்படி போடு பாட்டு எப்படியோ, தனுஷ்க்கு பார்த்தா மன்மராசா பாட்டு, அதே போல் பார்த்தா தனுஷ் வந்து நிறைய படங்கள் ஹிட் ஆகிருக்கு, 5 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இது போதாதா சிஎம் ஆகிறதுக்கு? இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்து எதுக்காக வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க? ஒரு சூப்பர் நடிகர், நல்ல ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சரி, அவர் அவார்டு வாங்கலை, அவார்டு வாங்காதவரே சிஎம் ஆக்கிட்டீங்க, அப்போ நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு, அவர் ஆக்க மாட்டீங்களா என்ன? சொல்ல முடியாது. இப்போ எப்படி புஷி ஆனந்த் அமைச்சராக இருக்காரு, அதே மாதிரி தனுஷில் பார்த்தீங்கன்னா யாராவது நம்ம பேர் தெரியாது, அவருக்கு அமைச்சராக வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும் எது நடக்கும் தெரியாது. தமிழ்நாடு மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னு தெரியாது. அதாவது இப்போ விஜய் வந்து என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 1 by 1 ஒருத்தராக கலை இருக்கிறாங்க. இப்போ தனுஷ் இறங்கிருக்கா போல, அடுத்து சிவகார்த்திகேயன் வருவார், அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேர் நான் இப்போ வந்தா போலியே அந்த பிரதீப் ரங்கநாதன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து இப்போ அந்த அன்பே டேனல் நடிச்சார் பாருங்க, அவரோட ஃபேன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அவரோட வரதுக்கான வாய்ப்பு. ஏன்னா நம்ம தமிழ்நாடு மக்கள் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. இப்போ படத்தில் கவர்ந்தனா அந்த படத்தில் அப்படியே அந்த உள்ள போயிட்டு அப்படியே ஓட்டு போடுறாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, உதயநிதி வந்து ஆல்ரெடி தலைவர்ப்பா, ஆல்ரெடி வந்துட்டாரு, கன்கஸ் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டாரு, இப்போ 2வது தேர்தலும் ஜெயிச்சிருக்காரு. ஸோ வந்து உதயநிதியை சேர்க்காத, இவங்களாம் வந்து அவர் அரசியல்வாதி, இவங்க வந்து அரசியல்வாதி இல்லை. இப்போ அதான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடிச்ச நடிகர் யாரு, ஃபேவரட் ஆக்டர் சொல்லிட்டு இப்போ நீங்கள் போலிங் போட்டிங்கன்னா, இப்போ விஜய் கிடையாது, இப்போ விஜய் வந்து சினிமா விட்டு வெளியே வந்துட்டாப்புல. இப்போ லைனாக இப்போ ரஜினி கமலும் ரஜினி வரல, கமல் மட்டும் தான் இருக்காப்புல. அடுத்தது விக்ரம், சூர்யா, அப்புறம் யாருப்பா, அண்ணாமலைலாம் இல்லை, சம்மந்தமே பார் பண்ணி தப்பா பேசிட்டு இருக்க. வேற இருக்கா விமல், வேற யாரும் ஆக்டர் இருக்கிறா? ஆக்டரேன்னு தெரில பாருங்க, அதான் சொல்லிட்டேன், சூர்யான்னு சொல்லிட்டேன். விஜய் சேதுபதி போன்ற முக்கிய நடிகர், லாரன்ஸும் மக்கள் நிராகரிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அவர் ஆளை காணோம், அவங்க அம்மா வந்து சொல்லிட்டுக்கிறாங்க போல, இதுக்கப்புறம் நீ வந்து அரசியலுக்கு போவானா, நீ மூடின்னு கம்முனுவான்னு சொல்லிட்டுக்கிறாங்க போல. அதனால அவர் வந்து ஒதுக்கிட்டாரு, அவரை விட்டுருங்க. ஸோ வந்து இந்த மாதிரி யாரு பிடிச்ச நடிகர்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா, மக்கள் நீங்களே என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் வந்து ஓட்டு போட்டு அவங்க சிஎம் ஆகிடுங்க. வேறு என்ன பண்ணுறது? தமிழ்நாடு அப்படி தானே போகுது. ஏன்னா இப்போ வந்து நம்மளை வந்து இப்போ இந்தியா லெவலில் தான் நம்மளை வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த எலெக்ஷனில் வந்து தனுஷ் சிஎம் ஆகிட்டாருன்னு வச்சுங்க, வேர்ல்டு லெவலில் பேசுவாங்க. இப்போ அமெரிக்க ஜனாதிபதி அவங்களாம் வந்து பேச ஆரம்பிச்சா, தமிழ்நாட்டு மக்கள் வந்து பயங்கர படிப்பாளியாக இருக்காங்களே, எப்படி கரெக்டாக ஆளை பார்த்து இந்த மாதிரி சினிமா நச்சா ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லிட்டு போடுறாங்க. போஜ்புரி பேசுகிற ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஊரில் ஒருத்தர் என்ன பண்ணுறது, நானும் படம் வச்சுட்டு நானும் சிஎம் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு அந்த போஜ்புரி லாங்குவேஜில் வந்து பேசுகிறா போலியா. இதுவும் வைரல் ஆகுது. எல்லா இடத்துலையும் இப்போ என்ன பண்ணுறாங்க, சினிமாவில் நடிச்சுட்டு அத்தனை சிஎம் தான்றதை இது சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எங்கேருந்து வருது, யார் விதை போடுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சர் விஜய், அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இப்போ என்ன பண்ணனா, திமுக அதிமுக எல்லா கட்சிகளும் வந்து வீட்டுக்கு போயிடுங்க. இந்த மாதிரி வந்து புதுசாக நடிகர் வராங்க, அவங்களுக்கு தான் வந்து வாய்ப்புன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இது நான் சும்மா சொல்கிறேன். இது ஏன்னா தமிழ்நாடு மக்களாக நீங்கள் முடிவு பண்ணுங்க. ஏன்னா நேற்றுலாம் பார்த்தேன் ஒரு வீடியோ, யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை வச்சுக்கிறாங்க. கொரோனா வருது,
நீங்கள் மொட்டை அடிச்சிங்கன்னா கொரோனா போயிடுங்கிறாங்க. அது நான் காசும் கொடுக்குறேன்னுங்கிறாங்க. சரி ஓகேன்னு மொட்டை அடிச்சுக்கிறாங்க. மொட்டை அடிச்சோடனே ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடை பார்த்து ஊரே சிரிக்குது. தமிழ்நாடு மக்களை பார்த்து சிலர் பண்ணுற வேலைகள்லாம் பார்த்தா நான் என்னத்த சொல்கிறது, மன வருத்தத்தில் சிரிக்கல உள்ள அழுகுறேன், வெளியே சிரிச்சுட்டு இருக்கேன். வேற ஒன்று என்ன சொல்கிறது நான் தெரியல எனக்கு. அதே மாதிரி அதுதான் இப்போ அஜித்தோட டைலாக சொல்றாருன்னா இவர் என்ன அஜித் ஃபேன்ஸை வந்து இழுக்கிறாரா? அஜித் ஃபேன்ஸ் வந்து சப்போர்ட் இழுக்கிறாரா? அஜித் ஃபேன்ஸை வந்து எவனும் இழுக்கவே முடியாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க. அஜித் ஃபேன்ஸ் அஜித் மட்டும்தான். அஜித் ஃபேன்ஸை இழுத்து அந்த மாதிரி பண்ணுற சீன்லாம் கிடையாது. இதெல்லாம் எதுக்கு? அதாவது அவர் வந்து அந்த என்ன டைலாக்கே நீ தோத்துட்டேன்ற டைலாக்ன்றது நல்ல விஷயம், நல்ல ஒரு நல்ல ஒரு இளைஞர்களை வந்து ஈர்க்கக்கூடியமான வசனம். அதை வந்து போட்டிருக்கா போல, அவ்வளோதான். இப்போ தனுஷ் மேலே வந்து கிரிட்டிசைசேஷன் பண்ணுறதுக்குலாம் கிடையாது. அவரும் ஒரு ஹீரோ, அவரும் நேஷனல் லெவலில் வாங்கியிருக்காரு, அதனால வந்து நிற்கிறா போல, அவ்வளோதான். இஃப் யூ ஆர் பேட் ஐ am your dad லிங்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது மூலமா அவர் கூற வரது என்னன்னா, இஃப் யூ ஆர் பேட் ஐ am your dad லிங்கா அப்படின்னு சொல்லியிருக்காப்புல அவங்க பையனை. இது எப்படி நான் பார்க்குறேன்னா, தம்பி நீயும் வந்துடாத அடுத்த படம் வச்சுட்டு அரசியலுக்கு, அதனால நான் அவங்க அப்பன் எல்லாத்தையும் நான் பார்த்தேன், அதனால வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வரதா தான் இருக்குது. ஏன்னா டக்குன்னு அவன் நாளைக்கு வந்து ஒரு படத்தில் வச்சுட்டு நானும் ஒரு அரசியல் கட்சி தொடங்குறேன், நானும் அடுத்த சிஎம்ட்டாதான் என்ன பண்ணுறது? எனக்கு அதாவது நைட்டு தூங்கி எழுந்துச்சு அடுத்த நாள் கால் பண்ணால் ஒருத்தர் வந்து அரசியல் கட்சி தொடங்கிடுறான், அவன் சிஎம்ன்றான். அந்த மாதிரி போச்சுங்க தமிழ்நாடு. சந்தோஷமா இருங்க, அவ்வளோதான். இதுக்கப்புறம் பாருங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வரவன் பூரா நடிக்க வரமாட்டான், சிஎம் ஆகணும் அப்படின்ட்டு தான் வர போகிறான். இது பாருங்க, இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ சொன்ன வந்து ஞாபகம் வருது, அந்த பையன் பேர் நிரஞ்சன். அவன் வந்து என்ன பண்ணுறான், ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்து என்ன சொல்கிறா போனா, என் படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும், நானும் சிஎம் ஆவேன். பார்த்துங்க, ஒரு விஜய் வந்து நம்ம சிஎம் விஜய் எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசம் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? நீ எல்லாரும் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்காப்புல. எதுவும் பண்ண வேணாம், நடி, உனக்கு பிடிச்சினா நீ சிஎம் அப்படின்ற மனசில் இறங்கி ஆழமாக பதிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அதான் தேட்டராக போயிட்டு ஒருத்தனும் கிளம்பி வரான், நானும் சிஎம் பேசாமல் நானும் சொல்லலான்னு, நானும் அடுத்த சிஎம் ஆக போறேன்னு சொல்லிட்டு. வேற வழி எனக்கு தெரியல. ஆனா அதே மாதிரி இவர் பண்ற எல்லா விஷயத்துலயும் விஜயோட ரெஃபரன்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, அதே மாதிரி அந்த ஒரு வாக்கு ஸ்டைலு, பேசுற தோரணை, இதெல்லாம் விஜய் மாதிரி இருக்கு. ஆமாப்பா, விஜய் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா விஜயோட ரசிகராக இருப்ப, அதனால நீ விஜயாவே நீ பார்க்குற. அப்படி கிடையாது. தனுஷ் விஜய் அப்படி கிடையாது. தனுஷ் வந்து எப்பவுமே வந்து ரஜினியோட சாயல்ல ரஜினி மாதிரி எதனா ஒன்று பண்ணுன்னு சொல்லிட்டு தான் பண்ணுவாப்புல. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா, அந்த அவருக்கு ஃபேன்ஸ் இருந்து காட்டுறதுக்காக பண்ணாரான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதேமாதிரி வீட்டு மாடியில் வந்து வெட்டி பார்த்து ஃபேன்ஸு கை காட்டுறா போல். இதேமாரி விஜயம் வந்து கை காமிச்சார், உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ வந்து அதேமாரி பாருங்கள், அப்படியே வந்துட்டு இருக்கு. இப்போ நம்மளுக்கு நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்போ ரெடியாக இருக்கணும்னா, எப்போ எலெக்ஷன் வரணும், எப்போ ஓட்டு போடணும், எப்போ தனுஷ் சிஎம் ஆக்கணும். ஸோ அதுக்காக தான் வந்து எல்லாருமே ரெடியாக இருக்கிறாங்க. அவர் வந்து பிஜேபியோட கைக்கூலி. இப்ப அண்ணாமலை போன இடத்துக்கு இப்ப திருப்பி வந்து ஒரு ஆளை வந்து செட் பண்ணணும், பிஜேபி கொண்டு வரதா சொல்றாங்க. நீ ஒரு பக்கம் பிஜேபின்ற நம்மளுடைய சிஐடி சங்கர் தெரியல, ஒரு அண்டர் கிரவுண்ட் டான், அதாவது ஒரு புலனாய்வு புலி. அவர் என்ன சொல்லிக்கிறா போலன்னா, தனுஷ் வந்து அரசியலுக்கு வரப்போறாரு, அது காரணம் உதயநிதி ஸ்டாலின். நினைச்சேன், அதாவது என்னடா அது பேர் வரல, எல்லாத்துக்கும் திமுக பேர் வரலன்னு பார்த்தா, இப்போ தனுஷ் வந்து அரசியல் வந்தது, இது வந்து திமுக தான் காரணமா, உதயநிதி தான் காரணமா? ஏடா அவங்களுக்கு வந்து கட்சியா, சினிமா கட்சி கிடையாது. ஃபர்ஸ்ட் அது புரிஞ்சுங்க தயவுசெய்து. அவங்க பாரம்பரிய 75 வருஷமா கட்சி நடத்திட்டு இருக்காங்க. இப்போ தனுஷை வச்சு தான் வந்து வர வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ எந்த மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? தேவையில்லாத நரேட்டிவ் செட் பண்ணி இந்த மாதிரி மாற்றி எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு சொல்கிறானுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அரிசி விலை ஏறிச்சு, அது என்னன்னு போய் கேட்டால் இல்லை, இதுக்கு திமுக தான் காரணம்ன்றானுங்க. இதுக்கு என்ன பதில் சொல்கிறது? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். எப்படி இது எல்லாத்துக்குமே திமுக காரணம்? சூப்பர் ஸ்டார் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பேன்லாம் மாசா சொன்னாரு. இப்போ அதை நிறைவேற்றுறதுக்காக இவர் அதெல்லாம் பண்றாரோ? மருமகன் தானே. அதை நிறைவேற்றலாம் கிடையாது. யாரோ வந்து பூந்து சொல்லிட்டு இருக்காங்க, தனுஷ்னா அவனுக்கு வந்து மார்க்கெட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு, நீ ஹாலிவுட் போயிட்டு இருக்கிற, எல்லா வுட்லேயும் நீ வந்து நடிச்சிட்ட, இப்போ பார்த்தோன்னா அடுத்தது வந்து நீ சிஎம் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற இது தான். அப்புறம் வந்து கொடியெல்லாம் வந்து போட்டி பாருங்கள், நிறைய காரில் தனுஷ் கொடியும் போயிட்டு இருக்கு, ஈக்குவலாக போயிட்டு இருக்கு. டிவிக்கே கொடி எப்படி இருக்கோ அதேமாரி வந்து தனுஷ் கொடியும் போயிருக்கு. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று வந்து டிவிகே, ஒன்று டிவிகேன்றாங்க. டிவிகே தமிழக வெற்றி கழகம், இங்கே தனுஷ் வெற்றி கழகம் சொல்கிறாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அது தெரிஞ்சவங்க வந்து நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா வந்து இவங்ககிட்ட மாட்டின்னு அரசியல் வந்து இப்போ காமெடி ஆயிடுச்சுங்க, வேறு என்ன பண்ணுறது?
ஆனா இப்ப அதே மாதிரி அந்த இவர் வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினாரு. சின்ன சின்ன பசங்க எல்லாம் வந்து இவர் காலில் விழுறாங்க. இவர் அதை தடுத்து நிறுத்தவோ அது இதுவோ பண்ண மாட்டாரு, ரெசிடி கூட பண்ண மாட்டாரு, அதை என்ஜாய் பண்றாரு, சிரிக்கிறாரு. இவர் ஏதோ பெரிய ராஜா மாதிரி ஃபீல் பண்றாரு. அது தப்பு இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒருத்தன் காலில் விழுறது மிகப்பெரிய தப்பு. அதை ஏன் இவர் வந்து ஊக்குவிக்காருன்னு சொல்லிட்டு தெரியாது எனக்கு. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தே பார்த்தீங்கன்னா யாருன்னா காலில் வந்து விட மாட்டார், அப்படியே தள்ளி விட்டுருவார். எல்லாருமே சரி அப்படிதான். ஏன் இவன் தான் விஜய் கூட பார்த்தீங்கன்னா காலில் வந்து பிடிக்காது. நானே பார்த்து நிறைய இடத்துல முறைச்சிருக்காரு, நீர் கூடாதுன்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் தனுஷ் வந்து இது என்டர்டெயின் பண்ணுறது வந்து இது தப்பு. இதெல்லாம் தவிர்க்கணும். இப்போவே வந்து என் காலில் விழுணுன்னா இது என்ன சொல்கிறதுன்னு தெரில. அது அடிமையாக இருக்கணும்னு சொல்கிறவங்க தான் இப்போ நீ அடிமையாரு அப்படின்னு காலில் விழுவாங்க. இல்லை வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பெரிய சாதனை பண்ணுவாங்க, அப்பா அம்மா டீச்சர், அவங்க காலில் ஒரு நியாயம் இருக்கும். இவர் காலில் ஏன் ஊறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியல. அது ஊற மேலே தப்புன்னு சொல்லவா, இல்லை வந்து இவர் என்டர்டெயின் பண்ணார் இவர் மேலே தப்புன்னு சொல்லவா, இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய தப்பு இது. சரி, நான் இப்போ அவருக்கு அவார்ட்லாம் கொடுத்தாங்களே, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நேஷனல் அவார்டு கொடுத்தாங்க. நேஷனல் அவார்டு கொடுத்தாருன்னா நல்லா நடிச்சாங்க, கொடுத்தாங்க. நல்லா நடிக்காதவங்க இப்போ ஒரு அவார்டே வாங்கலை. ஒருத்தன் கூட நல்லா நடிக்கிறான், கொடுக்குறாங்க. இதுல என்ன தப்புலாம் இல்லையா? ஏப்பா ராயன் வந்து மொக்க படம், அதை நான் ஒத்துக்கிறேன். அது எதுக்காக கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல. தனுஷ்க்கும் தெரியல, அந்த ஜூரிங்களுக்கே தெரியல. இந்த மாதிரி நம்ம ஏன் இவனுக்கு அவார்டு, இந்த படத்துக்காக அவார்டு கொடுத்தான்னு சொல்லிட்டு தெரியல. அந்த கேப்டன் மில்லர் கூட அவர் நடிப்பு கொடுத்துக்கிறாங்க. நடிப்பு பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு சிறந்த நடிகர்ன்றது எல்லாருக்குமே தெரியும். நல்ல ஆக்டர், உங்களுக்கு தெரியும். ஆடு காலத்தில் எப்படி நடிச்சிருப்பாரு. ஸோ அது நடிப்பை பற்றிலாம் ஒன்றும் குறை சொல்ல முடியாது. நல்ல ஆக்டர் அவர். ஆனா இப்ப அதை வச்சுதான் அடுத்தே சொல்றாங்க, டிஎம்கே தான் வந்து இப்ப அவருக்கு அந்த அவார்டு கொடுக்க வச்சாங்க. இப்ப அடுத்து அதான் சவுக்கு சங்கர் தான் சொன்னாரு, டிஎம்கேனால தான் இந்த சவுக்கு சங்கர் சொன்னாருமா. சவுக்கு சங்கர் போய் கேளுப்பா, என்னையாம்பா வந்து கேட்டுனுக்குற. உங்க ஒப்பீனியன் என்ன? என் ஒப்பீனியன் என்ன ஒப்பீனியன்? சவுக்கு சங்கர் டுபாகூர் எப்போ வந்து திமுக ஏதாச்சும் திமுக அதாவது திமுகவாலே பிழைக்கிறவங்க அவங்க. வேறு என்ன பண்ணுறது? திமுகவை தவிர வேறு எதுவுமே வராது. எது பண்ணாலும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம். அதில் வந்து இது நிறைய செட் பண்ணி இப்போ தனுஷ் வந்தாலும், இப்போ நாளைக்கு யார் வந்தாலும் சரி திமுக தான் காரணம்ன்றப்பல. தனுஷ் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க நினைக்கிறீங்களா அவரால சஸ்டெயின் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஆல்ரெடி வந்து 2 திராவிட கட்சி இருக்கு. இன்னைக்கு விஜயுமே வந்து ஒரு அடுத்த பெரிய ஆளா ரெஜிஸ்டர் பண்ணிட்டாரு. இப்போ அந்த வகையில தனுஷுக்கு ஒரு ஓட்டு சதவீதம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சப்போர்ட் இருக்குமா? தமிழ்நாட்டு மக்களை புரிஞ்சிக்கவே முடியாதுப்பா. இப்போ டிவிக்கு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க, விஜய்லாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் ஜெயிக்கவே முடியாது, யாரும் ஜெயிக்க முடியாதுன்னாங்க. பார்த்தா வந்து விஜய் பார்த்தோன்னா அவர் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அவர் வந்து 2 தொகுதி தான் ஜெயிப்பார், இல்லை அவர் நிற்கிற இடத்துல ஒரே ஒரு தொகுதி தான் நிற்பாருன்னு சொன்னாங்க. நானே சொல்லிக்கிறேன். ஆனால் பார்த்தா என்ன ஆச்சு, சிஎம் ஆகிட்டாப்புல. இப்போ தனுஷை வந்து நீங்கள் சீப்பாக இடம் போட முடியாது. இப்போ அடுத்தது ஒரு நேஷனல் அவார்டு ஒரு படத்தில் நடிச்சிட்டாருன்னா அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு படத்தில் நடிச்சிட்டாருன்னு வச்சுக்கா, மக்களுக்கு படம் பிடிச்சிச்சுன்னா ஓட்டு போட்டு போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் கேட்கிறேன், நீங்க வந்து அரசியல்ல வந்து ரொம்ப வருஷமா இருக்கீங்க, அதனால உங்ககிட்ட இந்த கேள்வி கேட்கிறேன். தனுஷை பொறுத்தவரையும் நீங்க தனுஷோட படங்களும் பார்த்திருப்பீங்க, அவர் சொன்ன மெசேஜ் அது இதுன்னு ஓகே. தனுஷுக்கு எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் இது திருப்பி இன்னொருத்தருக்கு என்ன நாலேஜ்னு கேட்டா தப்பா நினைக்கிறேன். கேளுங்க, தப்பு இல்ல. அது எப்படி நான் என்னது கேக்குறது? ஏங்க இப்ப சிஎம் ஆயிட்டாருங்க, இப்ப நான் போயிட்டு என்னன்னு கேட்க முடியும்? அவனுக்கு எதுவுமே தெரியல கூட, அவன் நல்ல படத்தில் நடிச்சுக்கிட்டானா அவன் சிஎம், அவ்வளோதான். பொலிட்டிக்கல் நாலேஜ்லாம் தேவை கிடையாது இதுக்கு. என்ன பொலிட்டிக்கல் பா, கொள்கை இல்லை, எதுவுமே இல்லை. நான் வந்து சும்மா பேசினு கை ஆக்ஷன் பண்ணி மக்களை கவர்ற மாதிரி பேசினாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. ஸோ இப்போ எதுக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் தேவையில்லை. போதும், இது போதுன்ற நான் அந்த ஏழ்மையாக அந்த என்ன சொல்கிறது, சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து நின்று சும்மா கை காலை அப்படி ஆட்டினாலே போதும், லைக் பண்ணுறாங்க எல்லாருமே அதை. ஆனால் புசி ஆனந்தோட சட்டையில வந்து ஒரு ரெட் கலரில் ஒரு எம்ப்ளம் மாதிரி போட்டிருப்பாரு விஜய். அதே மாதிரி தனுஷோட இது ஒன்றே வந்து ரசிகர் மன்ற தலைவராக அந்த மாதிரி போட்டிருக்காரு. அடுத்த புசி ஆனந்த் அவரு இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அடுத்து என்ன இப்போனா அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சராக கூட ஒரு வாய்ப்பு இருக்கு. எப்படி வேணா போடலாம்ப்பா. அதே பாரு, ஸ்டேட்டில் பாரு, அதே மாதிரி தான் இருக்கான்னு பார்த்தேன். என்னடா அது விஜய் உடைய ஃபோட்டோ போட்டு வந்துட்டாப்புல, மாற்றி வந்துட்டாரா என்னன்னு சொல்லிட்டு நான் உத்து ஜூம் பண்ணி பார்த்தா அது தனுஷ்து. அப்போ தான் தெரிஞ்சிச்சு அது இன்ஸ்பிரேஷன். புசி ஆனந்தை இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிறா போல. நானும் ஒரு நாள் வந்து நீர்வளத்துறை அமைச்சர் ஆவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்புல. பாராட்டலாமே. என்ன புசி ஆனந்த் ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்காரு பாருங்க, ஒரு மோட்டிவேஷனு. நம்ம புசி ஆனந்த் என்னமோ நினைச்சேன் பாரு, என்ன பண்றது. அதே மாதிரி விஜயோட அந்த ஜோடிதர் அவர் வந்து சொல்லியிருக்காரு, ஏடிஎம்கே கட்சியே இல்லாம போயிடும், திமுகன்ற கட்சி இல்லாம போயிடும் தனுஷ் வந்தாருன்னா அப்படின்னு. ஆமா, ஜோதிடர் சொன்னா உண்மைதான் இருக்கும். ஜோதிடர் சாதாரண நாள் கிடையாது, எல்லாமே உண்மை. அவர் சொல்ற அமெரிக்கா ஜனாதிபதி ஆவண்டாப்பல விஜய, அது தெரியாத உங்களுக்கு? அதுவும் ஆயிடுவார் போல, எல்லாம் ஆயிடுவார். இந்தியாவே ஃபுல் கண்ட்ரோல் இவங்கிட்ட தான் போகுது. தனுஷ் வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டர் வரை 25 வருஷம் கழிச்சு
இவர் விஜய் வந்து அமெரிக்கா ஜனாதிபதி ஆயிடுவாப்புல. ஒருத்தனும் ஒரு ஏரியாவில் ஒருத்தர் பிடிச்சிருவான். எல்லாம் வந்து நடிகர்கள் தான், வேற யாருமே கிடையாது. என் ஒப்பீனியன் தான் சொல்றேனே. எப்பா நான் இங்க பாரு, இப்போ அவங்க சொல்றதான் நடந்துட்டு இருக்கேன். இப்போ நான் சொல்றது ஒன்றும் நடக்கிறது இல்லை. நான் என்னத்த சொல்றது? இப்போ என்ன கிண்டல் பண்றாங்கன்னா, ரோஸ்ட் பிரதர் நீங்க சொன்னது ஒண்ணுமே நடக்கலன்றானுங்க. ஆமா உண்மைதான், நான் அக்ரி. இப்போ ஜோஷக்காரன் சொல்றது தான் நடக்குது. அவனும் எல்லாம் சொல்றது, அவன் சொல்றது மட்டும் தான் நடக்குது. வேற யார் சொல்றது நடக்க மாட்டேங்குதுங்க. நான் என்ன சொல்ல முடியும்? இப்போ இல்லை அது போய் நடக்காதுன்னு சொல்றீங்களா? ஒருவேளை நடந்துச்சுன்னா அதுக்கும் வந்து நான் மீன் மெட்டீரியல் ஆவேன். அப்போ பார்த்தா என் வயசு 60-65 இருக்கும். அப்பயும் சாவர காலத்துல விட மாட்டானுங்க. எதுக்கு? ரீசெண்டா இந்த மக்கள்கிட்ட ஒப்பீனியன் கேட்குப்பா, அதுல ஒருத்தர் சொல்றாங்க, இப்ப தனுஷ்லாம் வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாருன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாருன்னா, அப்ப டிஎம்கே பார்த்தவருன்னா ஒரு காமெடி பீஸ் மாதிரி ட்ரீட் பண்றாரா? இன்னைக்கு விஜய் ஜெயிச்சதுனால டிஎம்கே வந்து எல்லாரும் காமெடி பீஸ் மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றாங்க. யார் சொல்றா? ஆடியன்ஸ், பொதுமக்கள்கிட்ட. பொதுமக்கள் சொல்லியிருக்க மாட்டான், அந்த மூலியை கைட்டு வச்சவங்க தான் சொல்லியிருப்பான். அதாவது மே 3ஆம் தேதிக்கு மேலே அரசியல் பேசுகிறான் பாரு, அவனுக்கு மட்டும்தான் வந்து இந்த மாதிரி பேசுவாங்களே தவிர அரசியல் தெரிஞ்சவன் இந்த மாதிரி பேசவே மாட்டான். நீ வேணா செக் பண்ணி பாரு, அவன் கண்டிப்பாக ஒருத்தரோட ஃபோட்டோ வச்சிருப்பான் பாரு. 100% நான் அச்சு சொல்கிறேன். அந்த மாதிரி ஆளாக தான் இருப்பான். பொதுமக்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி யோசிக்கிறவன் அப்படிதான் இருப்பான், அவன் தான் இருப்பான். விஜய் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாருன்றாங்க விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் அடுத்து. ஏன்னா அந்த ஜனநாயகன் படத்துல கடைசியா பிளாக பிடிக்கிறாரு. என்ன இந்தியன் ஃபிளாக் தானே? அப்போ கன்ஃபார்ம் ஆகிடுவாப்புல. ஏன்னா இப்போ உங்கள் மனநிலை எப்படி ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட்டாக வந்து அந்த ஃப்ளாகை பிடிக்கும் போது ஆஹா தமிழ்நாடு ஃப்ளாகை பிடிச்சாப்புல, அடுத்தது இந்தியன் ஃப்ளாகு எல்லாமே என்ன பண்ண ரெடி ஆகிட்டானுங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்திக்காரங்களாம் கூட வந்து விஜயை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டான். இந்த ரூட் மாஃபியான்னு ஒன்று இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அந்த மாஃபியா மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி அவங்க லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்களா விஜய் இது பண்ணிட்டாரு, விஜய் பஸ் ஓட விட்டாரு, விஜய் வந்து நல்ல திட்டங்கள் பண்ணியிருக்காரு, விஜய் நடந்து போகிறாரு, விஜய் வந்து காரில் உட்காராரு, விஜய் க்யூட் ஸ்மைல் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் இந்திக்காரன் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டான். இந்திக்காரன் ஆயிடுச்சு, ஓ விஜய் வந்து தான் எல்லாத்தையும் மாத்திரான்னு சொல்லிட்டு அவன் அந்த பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டான். இப்போ என்ன ஆகுதுன்னா 2029 விஜய் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வைக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. இதை நம்பி வந்து மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் என்னத்த சொல்கிறேன், இப்போ ஆக மாட்டாருன்னு நான் சொன்னேன்னு வச்சிங்களேன், அவர் ஒரு வேளை ஆயிட்டாருன்னா என்ன பண்ணுறது? அது வேற பயமாக இருக்கு எனக்கு. அதனால வந்து என்னை தயவுசெய்து வந்து இந்த கேள்விலாம் கேட்காதப்பா எப்பா.